சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதில் சில வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏன் எனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர் இடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதுமாய் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு என்பது. கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. இன்று இந்த செய்தி நான் எடுத்ததை இன்றைக்கு சொல்வதற்கு நேரம் இல்லாததினாலே சுருக்கமாக சில காரியங்களை, முக்கியமான சில காரியங்களை சொல்லி ஜெபத்திலே கடந்து போக விரும்புகிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பு தேவனால் ஆசீர்வாதம் பெறுகிறவர்கள். தேவனால் ஆசீர்வாதம் பெறுகிறவர்கள் யார்? அருமையானவர்களே, இந்த எபிரேயர் ஆக்கியோன் இந்த 6ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார். 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர் இடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். தேவனாலே ஆசீர்வாதம் பெற வேண்டுமேயானால், அந்த ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக தேவனுக்கு முன் நாம் காணப்பட வேண்டுமையானால், நாம் முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகள் ஆகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனால் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம், இந்த எபிரேயர் 6:2ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பூரணராகும்படி கடந்து போவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூரணராகும்படி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மனம் திரும்பி இருக்கிறோம், கர்த்தர் பேரில் விசுவாசம் வைத்திருக்கிறோம்,
ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். இன்னும் கர்த்தருடைய வசனங்களை, வார்த்தைகளை கேட்டு அதை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து நித்திய வாழ்வு ஒன்று இருக்கிறது என்று சொல்லி நாம் நம்பி இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே போய்கொண்டிருக்கிற நாம் மீண்டும் மீண்டும் விட்டு வந்த பாவத்திற்கு செல்லாமல், நாம் அறிக்கையிட்ட பாவத்தை செய்யாமல், ஞானஸ்தானம் எடுத்தும் மீண்டும் பழைய மனிதனை போல வாழாமல், பழைய மனுஷியை போல நாம் ஜீவிக்காமல், ரட்சிக்கப்பட்ட நாம், மனம் திரும்பப்பட்ட நாம் மீண்டும் பழைய செயலுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்லாமல், அதற்கு இணங்காமல், உலகத்தின் வழிபாடுகளுக்கு இணங்காமல், உலகத்தின் சிற்றங்களுக்கு இணங்காமல், ரட்சிக்கப்பட்ட நான், மனம் திரும்பின நான், பொய்யை களைந்து போட்ட நான், மெய்யை பேசுகிற நான், தூசண வார்த்தையை நிறுத்தின நான், மற்றவர்களை பரிகாசம் பண்ணின நான், தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட நான், தேவனுக்கு விரோதமான அருவருப்புகளை செய்த நான், தேவனுக்கு பிடிக்காத அசுத்த வாழ்க்கை வாழ்ந்த நான், திரும்ப ரட்சிக்கப்பட்ட நான், திரும்ப அவைகளை செய்யாதபடிக்கு, அவைகளில் சிக்குண்டு போகாதபடிக்கு, திரும்ப அந்த வாழ்க்கைக்குள்ளே நம்மை கொண்டு செல்லாதபடிக்கு, திரும்ப அந்த பாவங்களுக்கு அடிமையாகாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பூரண புருஷராய், ஒரு பூரண சத்தியமுள்ள ஸ்திரீகளாய் பூரணராகும்படிக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கர்த்தருடைய வார்த்தை இது சொல்லுகிறதா? கர்த்தருடைய வேதம் எனக்கு இதை போதிக்கிறதா? கர்த்தருடைய வசனம் எனக்கு இப்படி காட்டி கொடுக்கிறதா என்று உணர்ந்து அதற்கு நம்மை அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு செய்ததை நாளைக்கு செய்யாமல், நாளைக்கு ஒரு புதிய ஒரு அனுபவத்துக்குள்ளே ஆண்டவர் என்னை நடத்தும் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே அது பூரணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்புதல்ல பூரணம், ஞானஸ்தானம் எடுத்ததில் ஒரு பூரணம், உபதேசம் கேட்டு கீழ்ப்படுவதில் ஒரு பூரணம், விசுவாசத்திலே ஒரு பூரணம். கர்த்தருடைய உபதேசம் என்ன சொல்லுகிறது? ஆனால் நான் எங்கே இருக்கிறேன், நான் என்ன செய்கிறேன், நான் எப்படி கீழ்ப்படுகிறேன், நான் எப்படி செவி கொடுக்கிறேன், எப்படி இந்த வாக்கை அமைத்துக் கொள்கிறேன் என்பதிலே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நான் மாற வேண்டும், நான் மாற வேண்டும் என்று நம்மை மாற்றிக்கொண்டே போகிற ஒரு அனுபவத்திலே அது பூரணராகும்படி முற்றும் பரிசுத்தமானேன், முற்றும் ரட்சிக்கப்பட்டேன், முற்றும் ஞானஸ்தான உடன்படிக்கைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன், முற்றும் நான் பாவத்தை விட்டுவிட்டேன், இனி நான் அதை செய்ய மாட்டேன் என்ற தேவனுக்கு பிரியமான அந்த ஒரு ஆவிக்குரிய நிலைக்கு நாம் வர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் 7வது வசனத்தில் சொல்லுகிறார். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் 1-2 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் வாசியுங்கள். பூமியே என் வாய் மொழியை கேட்பாயாக, எனது மழையானது இளம் பயிர்கள் மேல் பொழிவதைப் போல என் உபதேசம் பொழியும் போதும். மழையானது பயிர்கள் மேல் பொழிவதைப் போல என்னுடைய உபதேசம், நான் எழுதி கொடுத்திருக்கிற இந்த உபதேசம், கர்த்தருடைய வார்த்தை,
அது அப்படியே மலையை போல உங்கள் மேல் பொழியும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எதற்கு இந்த வசனம் இங்கே சொல்லுகிறது? தன்மேல் அடிக்கடி தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து, ஆண்டவருடைய உபதேசம் நம்மேல் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உணர்த்துவித்துக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நாள் ஆண்டவர் என்னிடத்தில் பேசியிருக்கிறார். ஆண்டவர் எங்களிடத்தில் பேசியிருக்கிறார். எங்கள் குடும்பத்தோடு பேசியிருக்கிறார். தனிப்பட்ட விதத்தில் பேசியிருக்கிறார். இந்த வார்த்தை மூலமாக என்னை உணர்த்தி இருக்கிறார். என் தவறை உணர்த்தி இருக்கிறார். என் பாவத்தை கண்டித்திருக்கிறார். நான் செய்ய வேண்டியது என்ன என்பதை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் பேசினாரா? கர்த்தர் பேசியிருக்கிறாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் உபதேசம். தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடிக்கிற அனுபவம் எதுவென்றால், கர்த்தருடைய உபதேசத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிற அப்படிப்பட்ட மக்களைத்தான் இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் இந்த வேத வாக்கியத்தின்படியாக ஒரு நிலமாக இருக்கிறோம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். அடிக்கடி நமக்கு நேராக கடந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு 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 அதை நம்மிலே ஏற்றுக்கொண்டு, ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு பேசினார், எனக்கு தகுந்த வார்த்தை, எனக்கு தகுந்த உபதேசம் என்று சொல்லிக் கொள்ளுகிற அந்த நிலமானது, அந்த நபரானது, அந்த மக்களானவர்கள் தேவனால் ஆசீர்வாதம் பெறுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆசீர்வாதம் பெற வேண்டுமேயானால் நாம் இருக்கிற நிலைமையில, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில், ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்ட நிலையில நாம் நிற்கக்கூடாது. ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட், செகண்ட், எப்படி வருஷத்துக்கு வருஷம் ஸ்கூல்ல இந்த வகுப்பு மாறி மேலே போகிறோமோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நாம் அன்றைக்கு இருந்த மாதிரியே இன்றைக்கும் டக்குன்னு கோபிச்சுக்கிறாங்க, டக்குன்னு வருத்தப்பட்டு கொண்டுறாங்க, டக்குன்னு செய்யத்தகாத செய்கிறாங்க. ஐயா, அம்மா, சகோதரனே, சகோதரியே, அந்த பூரணராக எப்ப கடந்து போவது? இன்னும் எல்கேஜிலே இருந்து கொண்டிருந்தால் எப்படி? இன்னும் முதல் வகுப்பிலே இருந்து கொண்டிருந்தால் எப்படி? இன்னும் அப்பா அம்மாவே சொல்லிக் கொண்டிருந்தால் எப்படி? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவன் என்னை ஆசீர்வதிக்கல, எப்படி ஆசீர்வதிப்பாரு? இருக்கிற நிலைமையில இருந்து கொண்டிருந்தால் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பாரு? கர்த்தர் உன்னில் எதிர்பார்க்கிறார். உனக்குள்ளே கொடுக்கப்படுகிற உபதேச வார்த்தையை கேட்டு நீ பலப்பட்டு, அதனாலே நீ தைரியப்பட்டு, அதனாலே நீ அனுபவத்திலே நீ விருத்தடைந்து, விட வேண்டியதை விட்டு, பழைய வாழ்க்கையை விட்டு, பழைய ஜீவியத்தை விட்டு, பழைய மாயமானத்தை விட்டு, பழைய தூசண வார்த்தையை விட்டு நீ மாற வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் செய்தியையே நான் மாற்ற வேண்டியதாக இருக்கிறது. நேரத்துக்காக மன்னிக்கவும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். நல்லது. தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். வேதம் சொல்லுகிறது, அதனோட அந்த தேவன் வேதனையை கூட்ட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு வழியை சொல்லுகிறார். சுருக்கமாக இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம்.
நாம் பெற்ற அனுபவத்திலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து சற்று ஒருபடி மேலே வாருங்கள், ஒரு வகுப்புக்கு மேலே வாருங்கள், பாஸ் ஆகுங்கள். இப்பொழுது ஞானஸ்தானம் எடுப்பதற்கு நான் தகுதியாய் வந்திருக்கிறேன். நல்லது. அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றம், அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய தகுதி உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆலயத்திற்கு வந்ததுல இருந்தே வருவேன், ஜெபிப்பேன், பாட்டு பாடினா கை தட்டுவேன், செய்து கொடுக்கும் போது கேட்பேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், பைபிளை திறக்க மாட்டேன். படிக்காதவராக இருந்தாலும் பைபிளை திறந்து வைங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பேன், அப்படியே போயிடுவேன். அடுத்த வாரம் வருவேன், அதே மாதிரி செய்வேன், போயிடுவேன். அடுத்த மாசம் வருவேன், அதே மாதிரி செய்வேன், போயிடுவேன். இப்படியே இருந்தா என்னையா பிரயோஜனம்? யோசித்து பாருங்க. உங்களை 3ஆம் வகுப்புல 3 வருஷம் போட்டாங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? மனம் சந்தோஷமா இருக்குமா? மற்றவன் வந்து கேட்பான், என்னடா பெயிலா போயிட்டாக்கும். ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது எவ்வளோ மனம் வேதனைப்படும். அதே போல இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலும் மற்றவர்களும் கேட்பார்கள், இத்தனை வருஷம் ஆச்சு, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களா? அந்நிய பாஷை வரத்தை பட்டுட்டீங்களா? நீங்க ஜெபித்தா ஏதாவது நடக்குதா? இதெல்லாம் வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற வேண்டிய பகுதிகள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இன்னும் அம்மா அப்பாவே எதிர்நோக்கி இருக்க கூடாது. எதுக்கு எடுத்தாலும் அம்மா எனக்கு அது வேணும், அம்மா இதுக்கு வேணும், அப்பா அது எனக்கு கொடுங்க, இப்படியே இருக்கக்கூடாது. நமக்குரியவைகளை சந்திக்கக்கூடிய அளவில், தேர்ந்த அளவில், நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு பூரணமான நிலைமையில, பூரணராகும்படிக்கு கடந்து போகிற நிலைமையில நாம் தேவனுக்குள்ளே நம்மை நிறுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் இல்லாதனால அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். ஒரு 3 காரியம். 6ஆம் அதிகாரம், அதே எபிரேயர் 6:3. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, தேவனாலே ஆசீர்வாதம் பெறக்கூடியவர்கள் இரண்டாவது செய்ய வேண்டிய காரியம் தேவனுக்கு சித்தமானதை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு காரியத்தை செய்யும் முன், ஒரு காரியத்தில் ஈடுபடும் முன், ஒரு காரியத்தை முடிக்கும் முன், ஆரம்பிக்கும் முன், தேவனுக்கு சித்தமா? நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லுகிறேன். தாவீது அவன் தன்னுடைய சேனைகளோடு கூட சிக்லாக்கில் இருந்து அங்கே படையெடுத்து போகிறான். பெலிஸ்தரோடு கூட, பெலிஸ்தரும் அவர்களும் சேர்ந்து இணைந்து எதிராளியை தாக்குவதற்காக போகிறார்கள். அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது பெலிஸ்தருடைய இராணுவ வீரர்கள் சொல்லுகிறார்கள் ராஜாவிடத்தில், ஐயா,
இந்த தாவீது நம்மோடு கூட வருவது நல்லதல்ல, அவரை அனுப்பிவிடும். இந்த வார்த்தையை கேட்டு ராஜா அவரிடத்தில் நேரடியாக சொல்ல முடியாமல், நீங்க திரும்பி போய்விடுங்க, உங்க ஆட்களின் சேர்த்து கொண்டு போயிடுங்க என்று சொல்லிவிடுகிறார் மறைமுகமாக. அப்படி அவர்கள் திரும்பி வருகிறார்கள். அதற்குள்ளே தங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு 3வது நாள் திரும்பி வந்து தங்கள் ஊருக்கு சேருகிறார்கள். சேருகிற பொழுது அந்த சிக்லாக்கிலே அவருடைய ஊரை காணவில்லை. அமலேக்கியர் படையெடுத்து வந்து இவர்கள் ஊரை விட்டு பட்டணத்தை விட்டு ஆண்கள் எல்லாம் வெளியே போன அந்த நேரத்தை பார்த்து அவருடைய மனைவிமாரையும் பிள்ளைகளையும் அவர்கள் பொருட்களையும் அவருடைய வீட்டு ஜாமான்களையும் எல்லாவற்றையும் அபகரித்து அந்த பட்டணத்தை தீக்குளித்து விட்டார்கள். தாவீதுடைய ஆட்களும் திரும்பி வருகிற பொழுது வெறுமையை காண்கிறார்கள், அழுகிறார்கள். வேதம் சொல்கிறது, தங்களால் ஆன மட்டும் பலன் இருக்க மட்டும் அழுதார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அந்த காரியம் நடந்து பின்பு தாவீது ராஜா, தாவீது, ஆண்டவரே, எனக்குரிய மனைவி பிள்ளைகள், என்னுடைய சேனை வீரருடைய மனைவி பிள்ளைகள், எங்களுடைய வீட்டு பொருட்கள் எல்லாவற்றையும் பகைஞர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஒன்றுமில்லாமல் இருக்கிறோம், எல்லாம் தீ இட்டு கொளுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலே, ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே தாவீது கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். ஆண்டவர் பேசினார், நீ அந்த அமலேக்கியரை பின்தொடர்ந்து போ, நான் உன் கையிலே அவர்களை ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் பேசினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியே அவர்கள் திரும்பி போனார்கள். அந்த அமலேக்கியரை பின்தொடர்ந்து போனார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஒன்றும் தப்பாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக தாவீது தேவனுக்கு முன்பதாக அமர்ந்தான், ஜெபித்தான், கேட்டான், பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமா? அது கடினமாக இருக்கலாம், லகுவாகவும் இருக்கலாம். சில நேரத்தில் ஆண்டவர் என்ன சொன்னாலும் சரி, அதை கேட்டு அவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போமையானால் தேவனாலே ஆசீர்வாதம் பெறுவோம். அல்லேலூயா. ஆபிரகாம் நமக்கு தெரியும், ஆண்டவர் பலமுறை அவனோடு பேசியிருக்கிறார். ஒரு முறை பேசினார். தன்னுடைய வயோதிப வயதிலே, 100வது வயதிலே ஆண்டவர் தனக்கு கொடுத்த ஈசாக்கை ஆண்டவர் பேசுகிறார் ஆபிரகாமோடு, உன்னுடைய ஏக சுதனும் ஒரே குமாரனுமான ஈசாக்கை எனக்காக மோரியா என்ற மலைக்கு கொண்டு போய் பலியிடு என்று கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார். கடினமான ஒரு வார்த்தை தான் இது. லேசான வார்த்தை அல்ல, இதமான வார்த்தை அல்ல, சந்தோஷமான வார்த்தை அல்ல, துக்கமான வார்த்தை, வேதனையான வார்த்தை, கடினமான வார்த்தை. இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார். ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன், விருத்தடைய பண்ணுவேன், மேன்மை அடைவாய், நீ இன்னும் அதிகமாய் விருத்தி அடைவாய், உன் எதிராளியை வீழ்த்துவேன், உனக்கு எதிராக எழும்புகிற தீய காரியங்களை எல்லாம் அதம் பண்ணுவேன். இப்படியெல்லாம் பேசலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இப்படி சொல்லி மகிழ்ச்சியோடு
கர்த்தரை துதிக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய மகன் அல்லது மகள் நன்றாய் படித்து பட்டம் பெற்றிருக்கிற, உயர்ந்த கல்வி கற்று தேர்ச்சி அடைந்திருக்கிற, பெரிய ஒரு உத்தியோகத்திற்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்று இருக்கிற அந்த பிள்ளையை பார்த்து, உன் பிள்ளையை என்னுடைய ஊழியமாக அனுப்பி வை என்று சொன்னால் எத்தனை பேர் கேட்போம்? என் பிள்ளையவா, அவளையா, அந்த படித்தவரையா, இவ்வளவு செலவழிச்ச அவனையா, இத்தனை காலமாக எப்போ அவனால வருமானம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அவனையா, அவளையா நான் அனுப்பவா? இல்ல ஆண்டவரே, என்கிட்ட தான் பேசுறீரா? அந்த மகனை குறித்து தான் பேசுறீரா? அல்லது இளைய பையன், இளைய மகன் ஒன்று இருக்கிறானே, ஒன்றுக்கு லாயக்கு இல்லாம, சரியா படிக்காம, எதற்கும் லாயக்கு இல்லாம, எந்த வேலையும் செய்யாம, முரட்டாட்டம் பண்ணிக்கொண்டு, கீழ்ப்படியாம, எதிர்த்து நிற்கிற அவனை சொல்லக்கூடாதா? சிலர் இப்படி பேசுகிறார்கள். உங்களுக்கு சொல்ற மாதிரி தெரியுதோ? தேவனுடைய சித்தம் எதுவாக இருந்தாலும் சரி, அது கடினமாக இருக்கலாம், வேதனை உள்ளதாக இருக்கலாம், நம்மால் தாங்கிக் கொள்ள கூடாததா இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள கூடாததா இருக்கலாம். ஆனால் தேவன் பேசுவாரே, ஆனால் அந்த தேவ சித்தத்தை அப்படியே கீழ்ப்படிந்து 100க்கு 100 தவறாமல் செய்கிற கர்த்தருடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்படும். Praise God. Hallelujah. 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 தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிற நாம் எதுவானாலும், எப்படியானாலும், எந்த சூழ்நிலையானாலும், எந்த நிலைமையானாலும் அவருடைய சித்தத்தை அல்லது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான இதயங்கள், அப்படிப்பட்டதான ஆட்கள், அப்படிப்பட்டதான நபர்கள், அப்படிப்பட்டதான இல்லங்கள், உள்ளங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் இல்லை, அடுத்த ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 6வது அதிகாரம் 7வது வசனம். தன்னிடத்தில் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர் இடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலம் தேவனால் ஆசீர்வாதம் பெறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு உபதேசத்தை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து, தெளிவாக தேவ சத்தம் கேட்டு கீழ்ப்படிந்து அதற்கு தக்கபடி தன்னை அர்ப்பணித்து அதற்கு தக்க பலனை கொடுக்கிற, அதற்கு தக்க முளைப்பிக்கிற, அதாவது பயிரை கொடுக்கிற, தானியத்தை விளைவிக்கிற, ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற, அதனுடைய பிரதிபலன்களை கொண்டு வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்திய சுவிசேஷம் ஒரு வசனத்தை மாத்திரம் அதற்கு சொல்லி நான் முடிக்கிறேன். 25வது அதிகாரம், மத்திய 25ஆம் அதிகாரம் 14 இருந்து நீங்கள் 30 வரைக்கும் வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு மனுஷன் பிரயாணமாய் போகிறான். அப்படி போகிற அவன் தன்னுடைய ஆஸ்திகளை அங்கே அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், இன்னொருவனிடத்தில் 2 தாலந்தும், இன்னொருவனிடத்தில் 1 தாலந்தும் ஆகிய 3 பேரிடத்தில் தன்னுடைய ஆஸ்திகளில் இருக்கிற சில பொறுப்புகளை அதை வைத்து அவங்களுக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஒருவனிடத்தில் 5 தாலந்து, இன்னொருவனிடத்தில் 2 தாலந்து, இன்னொருவனிடத்தில் 1 தாலந்து. இதை கொடுத்து விட்டு
அவன் பிரயாணம் போய்விடுகிறான். மீண்டும் திரும்பி வந்து 5 தாலந்து வாங்கினவனை நீ என்ன செய்தாய் என்று சொல்லி கேட்கும் பொழுது, நான் வியாபாரம் பண்ணி வேற 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்று சொல்லுகிறான். 2 தாலந்தை வாங்கினவனும் அப்படியே பதில் சொல்லுகிறான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு சில தாளந்துகளை நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ செருபா இந்த யூடியூப்பில் இந்த செய்தியை அனுப்புவதற்கு அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த தாளந்தை தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அவரும் அதை தன்னுடைய அறிவினாலே பெருக்கிக் கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயப்படுற பயம், தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டிய வாஞ்சை கர்த்தர் அவனுக்குள்ளே வைத்ததினால இப்படிப்பட்ட ஊழியத்தில் ஈடுபாடு செய்ய முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சிலருக்கு பாடக்கூடிய நல்ல குரல் வளையை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். இனிமையாக பாடுவதற்கு, தெளிவாக பாடுவதற்கு, ஸ்கேல் அடிபடாமல் பாடுவதற்கு, ராகம் மாறாமல் பாடுவதற்கு கர்த்தர் அப்படி கிருபை கொடுத்திருக்கிறான். சிலருக்கு இசை வாசிக்கக்கூடிய தாளந்தை கொடுத்திருக்கலாம். சிலர் இந்த ஆலயத்திலே சில காரியங்களிலே அதை கருசனையாய் கவனித்து கொள்ளக்கூடிய அந்த தாளந்தை தந்திருக்கலாம். சுத்தம் பண்ணக்கூடிய தாளந்தை தந்திருக்கலாம். இன்னும் பல காரியங்களிலே ஈடுபாடு கொள்ளக்கூடிய ஞானம், அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான தாளந்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? அல்லது உங்களுக்கு தெரிந்தது, நல்லா தெரியும், எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு கிருபை இருக்குது, தாளந்து இருக்குது, திறமை இருக்குது, நல்லா உங்களுக்கு தெரியும், அதை நீங்க பயன்படுத்துகிறீர்களா கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக? யோசித்து பாருங்கள். அப்படியானால் நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதை மண்ணை தோண்டி அல்லது இந்த உலகத்திலேயே அதை வெளிப்படுத்தாமல் அதை புதைத்து மறைத்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து விடுவீர்கள். இன்றைக்கு எத்தனை பேர் இழந்திருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை பேர் இப்படிப்பட்ட தாளந்துகள் பெற்றிருந்தும் அதை உபயோகப்படுத்தாமல் அடக்கி கொண்டிருக்கிறார்கள், திறமையை மூடி மறைத்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு சொல்லி அது மற்றவர்களாலே பயன்படும்படியாக சொல்லிக் கொடுத்து அப்படியாக அதை உபயோகப்படுத்துகிறார்களா என்றால் இல்லை. நம்முடைய இந்திய தேசத்தில் அருமையான ஒரு விஞ்ஞானி இருந்தார், ஜி.டி. நாயுடு என்று சொல்லி. நான் சிறுவனாக இருக்கும் பொழுது பள்ளி பருவத்தில் அவரை குறித்து அறிந்திருக்கிறேன். நான் இருந்த அந்த கிராமத்தின் வழியாய் அன்றைக்கு இருந்த வி கிரி என்று சொல்லக்கூடிய ஆளுநர், கவர்னர் தமிழ்நாட்டை ஆளுகை செய்தார். அவருடைய அந்த நாட்களிலே நான் போகிற அந்த கிராமத்தின் பாதையில் இந்த சி.டி. நாயுடு என்கிறவர் அந்த பகுதியில், அந்த பட்டணத்தில் ஒரு கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டும்படி வி கிரி அவர்கள் காலையில் வந்தார்கள். அவர்கள் போய் தென்காசி பகுதியில் சில காரியங்களில் கலந்து கொண்டு விட்டு அங்கே இருக்கிற சில கூட்டத்தில் அவர் பேசிவிட்டு திரும்பி மதியத்திற்கு மேலே மாலையில் திரும்பி வரும் பொழுது அந்த சி.டி. நாயுடு அடிக்கல் நாட்டின அதே இடத்துல ஒரு பெரிய பில்டிங்கை எழுப்பி திறப்பு விழா அவரை வைத்து விட்டு அனுப்பி வைத்தார். அல்லேலூயா. நம்ப முடிகிறதா? அந்த அளவிற்கு அவருடைய ஞானம் விசேஷமானது. அந்த அளவிற்கு எப்படி துரிதமாக அந்த பில்டிங்கை எழுப்ப வேண்டும், எப்படி அது காயும், எப்படி அது ஸ்ட்ராங்காக இருக்கும் என்று சொல்லி அவ்வளவு ஞானம் படைத்த அந்த சி.டி. நாயுடு அவர்கள் இறந்த பொழுது அவருடைய மூளையை மாத்திரம் சைனா, ஜப்பான், ஜெர்மன் இந்த அந்நிய தேசத்து நாட்டவர்கள் வந்து வாங்கி கொண்டு போகும்படியாய் வந்தார்கள். நம்முடைய இந்திய அரசாங்கமோ அவருடைய மூளையை ஒப்பு கொடுக்கவில்லை.
தாங்களும் பயன்படுத்தவில்லை, மற்றவர்களுக்கும் அதை கொடுத்து உபயோகப்படுத்த விடவில்லை. அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னார், அந்த நாட்களிலே பிளேடு சேவ் பண்ணுகிற பிளேடு 10 காசு. அந்த 10 காசு பிளேடை எனக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்தால் 2 பைசாவுக்கு விற்பதற்கு நான் செய்து தருகிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்டதான ஞானவான் அவருக்கு அனுமதி கொடுக்காமல் இந்த இந்திய அரசாங்கம் மறுத்து விட்டது. நிறைய காரியங்கள் நான் சொல்லுவேன். தேவையானால் சிடி நாயனுடைய வரலாற்று புக்கை நீங்கள் வாசித்து பாருங்கள். விதவிதமாக அவருடைய அருமை பெருமைகள் உங்களுக்கு தெரிய வரும். அருமையானவர்களே, அந்த நாட்களிலேயே அப்படி வாசலுக்குள்ள நுழைந்தால் வாருங்கள், நலமா இருக்கிறீர்களா, இந்த ஆசனத்தில் வந்து அமருங்கள், இப்பொழுது சற்று நேரத்தில் என்னுடைய எஜமானர் வந்து விடுவார் என்று வாசல் கால் வைத்த உடனே பேசக்கூடிய அளவிலே அவர் விஞ்ஞானம் இருந்தது. நிறைய காரியங்கள் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு ஒரு தாளந்தை தந்திருப்பாரையானால் ஒன்று நீங்கள் அதை பயன்படுத்த முன்வாருங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் மற்றவர்கள் பயன்படுத்தும்படி அவர்களை ஊக்கப்படுத்துங்கள். அது கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, அது உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கும் பிரோஜனம் இல்லாமல் மற்றவருக்கும் பிரோஜனம் இல்லாமல் கர்த்தருக்கு மகிமை கொண்டு வராமல் நீங்களும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காமல் அடக்கி வைத்திருப்பீர்களானால், கர்த்தருடைய வேதம் இங்கே சொல்லி இருக்கிறது 8ஆம் வசனத்திலே, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. சபிக்கப்பட்ட ஒரு கூட்டத்திற்குள்ளே போய்விடுவோம். அதற்கு நம்மை உள்ளாக்க கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த ஆலோசனை உங்களுக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவனால் ஆசீர்வாதம் பெறுவதற்கு தேவ சமூகத்திலே பூரண ராகுமடி கடந்து போக தேவனுக்குள் இந்த நாளில் தீர்மானம் எடுப்போம். இரண்டாவது, தேவனுக்கு சித்தமானதை செய்வேன் என்ற ஒரு தீர்மானம் எடுப்போம். மூன்றாவது, என்னிடத்தில் நான் பெற்றுக்கொண்டதை ஆண்டவருக்காக பயன்படுத்துவேன் அல்லது மற்றவர்கள் உபயோகமாகும்படியாக அதை பிரயோஜனப்படுத்துவேன் என்று தீர்மானம் எடுப்போம். கண்களை மூடுவோமா? கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த பகல் காலத்தில் இந்த மாறி என் அனுபவம் இல்லை, என் வாழ்க்கை இல்லை, இன்னும் இருக்கிற நிலைமையில இருக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வீர்களானால், இந்த ஜெப நேரத்தில் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி சொல்லுங்க. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. எல்லாரும் எழுந்து நின்று மீண்டும் அந்த வார்த்தை சொல்லி கர்த்தருக்கு முன்பதாக அறிக்கை செய்து இந்த தீர்மானத்தோடு கூட ஆசீர்வாதத்தை பெற தகுதியுள்ள ஒரு நபராய் கர்த்தரை நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்வாரியில் அன்பினையே
கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். சொல்லுவோம், கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதய. இன்னொரு விசை கூட, கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. மகா உன்னதமான எங்கள் தேவனே, தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார்? அந்த தேவனாலே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்படிப்பட்ட தீர்மானத்தை எங்களுக்குள்ளே உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வாக்கியத்தின் மூலமாய் சுருக்கமாய் தியானித்தோம். ஆண்டவரே, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற நபர் பூரணராகும்படி கடந்து போகிற ஒரு நிலையிலே தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுக்கு சித்தமானதை செய்வேன் என்ற தீர்மானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்னிடத்தில் பெற்றதான உம்முடைய தாளந்துகளை, கிருபைகளை நான் சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் மற்றவர்கள் பயன்படுத்தும்படி அவர்களை ஊக்கப்படுத்துகிற ஒரு நபராய், அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு கூட செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர். இப்படிப்பட்டவர்களே தேவனாலே ஆசீர்வாதத்தை பெற தகுதி உள்ளவர்கள் என்று வேத வாக்கியத்தின் மூலமாய் தெளிவுபடுத்துகிறீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த தகுதியை, இந்த வார்த்தையை கேட்டதான் நம்முடைய பிள்ளைகள் யாராயிலும் இழந்து விடாதபடி இன்றைக்கே இந்த பகற்காலத்திலேயே ஆண்டவராகிய தேவனே அந்த தகுதி உடையவர்களாய் மாற்றிவிடும் அடையாய். ஓ கர்த்தருடைய கரங்களிலே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தினாலே இந்த ஜெபத்தை எடுக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து